கூட்டத்தொடரில் குறிப்பாக நீட் விவகாரமும் மணிப்பூர் விவகாரமும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. ஆனால் உரிய பதில கொடுக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுது. தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அடுத்த கட்டமாக நீட் விவகாரத்தை எப்படி எடுத்து செல்ல திட்டம்? இப்பொழுதுதான் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் ஏன் நீட் வேண்டாம் அப்படின்னு முதல்ல இருந்தே தலைவர் கலைஞர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக நீட் வேண்டாம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமா இன்னைக்கு எல்லாருடைய குரலும் நீட் எதிர்ப்பு குரலாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஏன்னா நிச்சயமா அவங்களால ஒரு நாள் அவையை நீட்டித்து கூட மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் 2ஆம் தேதியே லோக்சபாவை அட்ஜர்ன் பண்ணாம 3ஆம் தேதி கூட அவர்களால் நேரம் ஒதுக்கி இருக்க முடியும் நீட்டை பத்தி விவாதிப்பதற்கு. அதை கூட செய்ய அரசாங்கம் முன்வரவில்லை. அதுதான் அதே போல மணிப்பூரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கூட மறுக்கப்படுகிறது. இந்த சூழல் தான் நாங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேரும். என்னங்க? ஆமா, நீங்க எல்லாம் தொலைக்காட்சி பாக்குறீங்க இல்லையா? நடுநிலையோடு செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற மரபுல எதிர்கட்சி தலைவர் அது பிரதமருடைய உரையாக இருந்தாலும் எழுந்து நின்றால் குறுக்கிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனா இப்பொழுதுதான் முதல் முறையாக அதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால யாருமே இந்த பக்கம் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யார் வேண்டுமென்றாலும் குறுக்கிடலாம். ஆனால் அங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யாருக்குமே குறுக்கிடக்கூடிய உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் நடுநிலைமையா எனக்கு தெரியல. அவருடைய கருத்தை நானும் வரவேற்கிறேன். நடந்த பொழுது அந்த கூட்டத்தொடரில் குறிப்பாக நீட் விவகாரமும் மணிப்பூர் விவகாரமும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. ஆனால் உரிய பதில கொடுக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுது. தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அடுத்த கட்டமாக நீட் விவகாரத்தை எப்படி எடுத்து செல்ல திட்டம்? இப்பொழுதுதான் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் ஏன் நீட் வேண்டாம் அப்படின்னு முதல்ல இருந்தே தலைவர் கலைஞர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக நீட் வேண்டாம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமா இன்னைக்கு எல்லாருடைய குரலும் நீட் எதிர்ப்பு குரலாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஏன்னா நிச்சயமா அவங்களால ஒரு நாள் அவையை நீட்டித்து கூட மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் 2ஆம் தேதியே லோக்சபாவை அட்ஜர்ன் பண்ணாம 3ஆம் தேதி கூட அவர்களால் நேரம் ஒதுக்கி இருக்க முடியும் நீட்டை பத்தி விவாதிப்பதற்கு. அதை கூட செய்ய அரசாங்கம் முன்வரவில்லை. அதுதான் அதே போல மணிப்பூரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கூட மறுக்கப்படுகிறது. இந்த சூழல் தான் நாங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேரும். என்னங்க? ஆமா, நீங்க எல்லாம் தொலைக்காட்சி பாக்குறீங்க இல்லையா? நடுநிலையோடு செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற மரபுல எதிர்கட்சி தலைவர் அது பிரதமருடைய உரையாக இருந்தாலும் எழுந்து நின்றால் குறுக்கிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனா இப்பொழுதுதான் முதல் முறையாக அதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால யாருமே இந்த பக்கம் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யார் வேண்டுமென்றாலும் குறுக்கிடலாம்.
ஆனால் அங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும்பொழுது யாருக்குமே குறுக்கிடக்கூடிய உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நடுநிலைமையா எனக்கு தெரியல. நடிகர் விஜய் வந்து நீட்டுக்கு ஆதரவு நீட்டுக்கு எதிர்ப்பு தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வரவேற்பு அவருடைய கருத்து அவருடைய கருத்தை நானும் வரவேற்கிறேன். நடந்த பொழுது அந்த கூட்டத்தொடரில் குறிப்பா வந்து நீட் விவகாரமும் மணிப்பூர் விவகாரமும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தது. ஆனால் உரிய பதில கொடுக்குன்னு சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டுது. தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, அடுத்த கட்டமா நீட் விவகாரத்தை எப்படி எடுத்து செல்ல திட்டம்? இப்பொழுதுதான் வந்து தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் ஏன் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு முதல்ல இருந்தே வந்து தலைவர் கலைஞர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக நீட் வேண்டாம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமா இன்னைக்கு எல்லாருடைய குரலும் நீட் வந்து எதிர்ப்பு குரலாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஏன்னா நிச்சயமா அவங்களால வந்து ஒரு நாள் அவையை நீட்டித்து கூட மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து 2ஆம் தேதியே வந்து லோக்சபாவை அட்ஜர்ன் பண்ணாம 3ஆம் தேதி கூட வந்து அவர்களால் வந்து நேரம் ஒதுக்கி இருக்க முடியும் நீட்டை பத்தி விவாதிப்பதற்கு. அதை கூட செய்ய அரசாங்கம் முன்வரவில்லை. அதுதான் வந்து அதே போல மணிப்பூரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கூட மறுக்கப்படுகிறது. இந்த சூழல் தான் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக வந்து நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேரும். என்னங்க? ஆமா, நீங்க எல்லாம் தொலைக்காட்சி பாக்குறீங்க இல்லையா? நடுநிலையோடு செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற மரபுல எதிர்கட்சி தலைவர் அது பிரதமருடைய உரையாக இருந்தாலும் எழுந்து நின்றால் குறுக்கிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனா இப்பொழுதுதான் முதல் முறையாக அதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால யாருமே வந்து இந்த பக்கம் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யார் வேண்டுமென்றாலும் குறுக்கிடலாம். ஆனால் அங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யாருக்குமே குறுக்கிடக்கூடிய உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நடுநிலைமையா எனக்கு தெரியல. நடிகர் விஜய் வந்து நீட்டுக்கு ஆதரவு நீட்டுக்கு எதிர்ப்பு தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வரவேற்பு அவருடைய கருத்து அவருடைய கருத்தை நானும் வரவேற்கிறேன்.